நல்ல விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதோட உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி நல்ல விஷயங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்றதோட இந்த நன்மையான வாயில நீங்கள் நுழைஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு எவ்வளவு அழகான முறையில அனைத்து விஷயங்களையும் வழிகாட்டி தந்திருக்குது. நம்முடைய வாழ்க்கைய அமைச்சு கொள்ளணும், இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்கணும் என்று நமக்கு சொல்லி தருது. நான் நடப்பதாக இருந்தால் இவ்வாறு நட, நாம் பேசுவதாக இருந்தால் அழகான முறையில் மென்மையான முறையில் மனிதர்களோடு பேசி பொறாமை கொள்ளாதே, பொறுமையா நடந்துக்கோ, முயற்சி செய், உன்னோட வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்கணும், உன்னுடைய தாய் தந்தையோடு இவ்வாறு தான் நீ நடக்கணும், உன்னுடைய மனைவியோட நீ இப்படித்தான் இருக்கணும், உன்னோட வாழ்க்கையை நீ இப்படித்தான் அமைச்சு கொள்ளணும் என்று சொல்லி அத்தனை விஷயங்களையும் மார்க்கம் அழகான முறையில அறிவுரையா நமக்கு படிச்சு தருது. ஆனா இந்த மார்க்கத்தை தான் நாம் கஷ்டம் என்று நினைச்சு கொண்டு மார்க்கத்தை விட்டு நிறைய பேர்கள் செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில எது யா ரசூலல்லாஹ் சிறந்தது என்று கேட்க நாயகம் சொல்றாங்க, பசித்தோருக்கு உணவளிப்பது என்றார்கள். இந்த பசித்து இருக்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். இதுவும் இஸ்லாத்துல சிறப்புக்குரியதா இருக்குது. அது மட்டுமல்ல, நாயகம் சொன்னாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களே இப்படியாப்பட்டவங்களுக்கும், தெரியாதவங்க இருக்கிறாங்களே இப்படியாப்பட்டவங்களுக்கும் நீ சலாம் கூறுவதும் இஸ்லாத்துல சிறந்தது என்றார்கள். கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, இந்த விஷயம் இஸ்லாத்துல சிறந்ததாக இருந்தாலும் ஆனா இந்த விஷயங்கள் நம்முடைய அகலாக்குல வரக்கூடிய அடிப்படையான விஷயங்கள், நம்முடைய நற்குணத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள்.